ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சதுனாலே அஜித்குமார் அந்த கூல்ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம் ஆயிருமா? அவர் என்ன குடிக்கவா சொல்றாரு, ஒரு வாயில எடுத்து ஊத்தவா செய்யறாரு அப்படின்னு கேள்வி இருக்கு. ஒரு திரையில ஒரு நடிகனை பார்த்து ரசிக்கூடியவன் அந்த நடிகன் போட்டிருக்க ட்ரெஸ், அவர் போட்டிருக்க பேண்ட் எல்லாத்தையும் தான் போடணும்னு ஆசைப்படுவான். அதை போட முடியலன்னா கூட குறைந்தபட்சம் அது போல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை வாங்கி பயன்படுத்துவான். தலைவர் அஜித் மாதிரி தான் இருக்க முடியல, அஜித் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண முடியல, அஜித் வச்சுக்க கார் தான் வச்சுக்க முடியல, அவர் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்போம். அப்ப இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் எனர்ஜியா கார் ஓட்டுறாரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் சிவப்பா இருக்காரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் வந்து தெம்பா இருக்காரு அப்படிங்கிற பார்வை உருவாகுமா உருவாகாதா? ஏன்னா பொங்கலை இந்த எனர்ஜியோடு கொண்டாடுங்கிறாரு. பொங்கலுக்கும் இந்த கொக்கோ கோலாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோலாவை ஊத்தி தான் பொங்கல் கொண்டாட போறோமா? இந்த கோலாவை ஊத்தி தான் சூரியனை வழிபட போறோமா? இந்த கோலாவை ஊத்தி தான் ஏதாவது பண்ண போறோமா? இல்லையே. இந்த கோலா அது எந்த கோலாவா இருக்கட்டும், பெப்சியோ கோகோ மிரிண்டாவோ செவனப்போ தம்ஸ்அப்போ என்ன ப்ராடக்டா இருக்கட்டும், அதனால் எந்த விதமான உடல் கோளாறும் ஏற்படுத்தாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ப்ராடக்ட்ல, இந்த பாட்டில்ல, இந்த ப்ராடக்ட்ல போட்டிருக்கு இதை குழந்தைகள் கன்சீவா இருக்கக்கூடியவங்க, பிரெக்னன்சியா இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 500 ml மேல பயன்படுத்தக்கூடாது, எனர்ஜி ட்ரிங்க 500 ml மேல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இது வந்து தாராளமா குடிக்கலாம் அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் குடிக்கலாம் போட்டிருக்காங்க. ஏன் 500 ml மேல பயன்படுத்தக்கூடாது? அப்ப 500 ml மேல பயன்படுத்தினா அதுல அதிக சுகர் இருக்கு.